இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நான் இன்னைக்கு வந்து திடீர்னு மைண்ட் செட் மாறினதான். எங்கடா இத்தனை நாள் வீடியோ போடா, கொஞ்சமாச்சும் இப்படியே ஒரு வேலை பண்றான் அப்படின்னு சொல்லி என் மண்டத்துல நானே யோசிச்சுட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ கூட பேசிட்டு இருக்கேன், புரியுதா? கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு நான் லீவ் போட்டு இந்த மாதிரி இந்த யூடியூப்ல வரதுக்கு. நான் ஒரு ஒன் தான் லீவ் போட்டான்னு சொல்லி பிளான் போட்டேன். அதுக்கு தான் ஸ்கெட்சே போட்டு நான் ஒரு பிளான் போட்டு நான் உள்ள போனேன் லீவுக்குள்ள. கடைசியில் நான் அந்த லீவ் டிவி வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் யாரோட பிரச்சனை? என் பிரச்சனை தான். நான் வந்து கண்டினியூஸா ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி நினைச்சுதான் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னடா ரைமிங்க பேசாம இருக்குதானே கண்டிப்பா. ஸோ நான் என்ன ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, அந்த ஒரு வாரம் மட்டும் கண்டினியூஸா லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இந்த ஒரு வாரமும் எதுக்குன்னா, இந்த ரிசர்ச் பண்றதுக்கு அதை பண்றதுக்கு என்ன பண்ணாலும் இந்த கண்டென்ட்டாவே ரீச் ஆக மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் ஆக்சுவலா வீடியோ போட்டு நிறுத்தேன். பட் நானே சொல்லிடுறேன், கன்சிஸ்டன்சி இஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இஸ் கீயை நான் எப்படி ப்ராப்பரா எடுத்துக்கிட்டேன்னா, லீவ் போடுறதுல எடுத்துக்கிட்டேன். ஒரு வாரம் எடுத்தது முடியுது, இப்போ 3 மாசமா வந்து எனக்கு என்னடா இது? ஸோ இப்போ மட்டும் எதுக்குற வீடியோ போட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் நிறைய கத்துக்கிட்ட மக்களே. அதை வந்து என்னன்னு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் ஒன்றும் அதை சொல்லலாம் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நாம என்ன பிரச்சனை பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. நானும் தான் வீடியோ போட்டேன், எல்லாரும் தான் வீடியோ போடுறாங்க. ஆனா சில பேருக்கு ரீச் ஆகிறாங்க, சில பேர் ரீச் ஆகிறதுல யாரும் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிற தாட் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் உதிச்சுது. அந்த ஒரு வாரம் லீவ் போட்டேன், என்ன தெரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்த்தேன். பட் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ரொம்ப நிறைய லீவ் போட்டேன். ஸோ இதுக்கப்புறமாச்சும் உங்க வீடியோ போடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா போடுறேன். பட் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என்னென்ன கத்துக்கிட்டேன் இந்த ஒரு 3 மாசத்துல அப்படி சொல்லியும் உங்களுக்கு சொல்லணும் என்று ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்னாடி எதனால இந்த மாதிரி நாம எல்லாம் ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அதை நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கிறேன். எதனால, அதாவது இப்ப என்ன மட்டும் நீங்களும் இருப்பீங்க, ஏதோ முடிவு இருக்காது, இந்த மாதிரி நீங்க எடுப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. பட் என்ன மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. சப்போஸ் நீங்க உத்தமம் தான் எனக்கு தெரியலப்பா சொல்றேன். கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பட் அதை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் மட்டும் இல்லை, நீங்க சுத்தி இருக்கவங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க யாராச்சும் இப்படியா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ப்ரோ. ஸோ இதை நம்ம எப்படா ஓட்டாக் பண்றது, எப்படா டேக்கிள் பண்ணி இது பதிலடி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்காக தான் நான் வந்திருக்கேன். நான் பதில் சொல்றேன், நான் சொல்றேன். பட் இதை நான் கேட்கறதும் கேட்காம இருக்கிறது உங்க கேட்டுதான் இருக்கு. நீங்க என்னதான் வீடியோ பார்த்தாலும், என்னதான் பாட்காஸ்ட் கேட்டாலும், என்னதான் நீங்க புக் வாங்கி படிச்சாலும், நீங்க பண்றதுதான், நீங்க உங்களோட செயல் மட்டும்தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஸோ பேசிக்கா நான் என்னதான் சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே நம்மளோட மோட்டிவேஷன், நம்மளோட இன்ஸ்பிரேஷன், நம்ம ரோல் மாடல் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து டாப் லெவல்ல வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் மிஸ்டர் பீஸ்ட். யூடியூப்னு சொன்னா டாப்ல யார் இருக்கா? மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும், தமிழ்நாட்டுல யாரு நம்பர் 1 இருக்கா யூடியூப் சேனல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம தான் தெரியும். யார் இப்ப பீக்ல இருக்காங்களோ தளபதி மாதிரி, அவங்கள எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே அவங்கள தான் வச்சுருக்கோம். பட் எதுவுமே தெரியாது. மீன்ஸ் அவங்களோட ஃபெயிலியர்ஸ், அவங்களோட அடிகள், அவங்களோட கஷ்டம் என்னன்னே தெரியாது. பட் என்னோட மோட்டிவேஷன் யாருன்னு கேட்டா, என் ரோல் மாடல் யாருன்னு கேட்டா பேச இருக்கணும்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சியாஸ் யாரை எடுத்துக்கிட்டாலும் உங்களோட ரோல் மாடல் யாரை வேணா இருக்கலாம். பட் நம்ம வச்சது யாரு? டாப் லெவல்ல இருக்கிறவங்க வச்சிருக்கோம். இப்போ பீக்ல இருக்கவங்க நம்ம வச்சிருக்கோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களோட ஃபெயிலியர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அதை உணர்ந்தோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உணர்ந்திருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான பிரச்சனை நான் வந்து ஃபேஸ் பண்ணது. ஸோ நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி டேக்கிள் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபாலோயிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் அந்த 3 மாசம் பிரேக்கை வந்து கட் பண்ணிட்டு சரி இதுக்கப்புறமாச்சும் வீடியோ போடுற தினேஷ் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சொல்லிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்போஸ் எங்க கூட சிங்க் ஆச்சுன்னா ஐஃபை, பட் என் கூட சிங்க் ஆகாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நானே எனக்கே பேசி நினைச்சுவேன். எனக்கு யூஸ் போடுறது மேட்டர் இல்லை, கமெண்ட்ஸ் பண்றது மேட்டர் இல்லை. இந்த வீடியோ எதுக்குன்னா அந்த ஸ்ட்ரீக்கை முடிக்கணும். ஜஸ்ட் டு பிரேக் த ஸ்ட்ரீக் விச் இஸ் அந்த லீவ் போட்ட ஸ்ட்ரீக்கை, அந்த கண்டினியூஸாக 3 மாசம் போடாமல் இருக்கேன்ல, அந்த ஸ்ட்ரீக் உடைக்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மேபி சம்திங் கூட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹைஃபை பையா. சப்போஸ் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த கண்டென்ட் வேஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் வர கண்டென்ட் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. பாய் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த 3 மாசத்துல என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மொத்த வித்தையை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்னோட கண்டினியூஸாக வரக்கூடிய வீடியோஸோட எஃபர்ட், அதாவது வீடியோட அவுட்புட் இல்லை மேபி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? என்னோட ரிசர்ச் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாலே முக்கால்வாசி வேலை முடிச்சிடும். அது இல்லை இது இல்லைன்னு போகும்போது எல்லாம் நம்மளோட ரிசர்ச்சஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா?
உனக்கு வேண்டா சொல்றேன். உனக்கு நீங்க உனக்கு உனக்கு இந்த வீடியோ கண்டென்ட் இல்லாமல் இருக்கலாம், வீடியோ எடிட்டிங் இல்லாமல் இருக்கலாம், மைக் குவாலிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், லைட்டிங் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த வீடியோ எதுக்காகனா ஜஸ்ட் டு பிரேக் மை ஸ்ட்ரீக். ஓகேவா? ஸ்ட்ரீக்னா ரன்னிங் பண்ணுறேன், விச் மீன்ஸ் தட் 3 months ஆஃப் ஸ்ட்ரீக். 3 மாதம் லீவை யூடியூப்ல இந்த லீவ் போட்டதுக்கு நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், இதுக்கு மஸ்ட் கண்டினியூஸாக வீடியோ வரும். பட் அடுத்த வீடியோ, இந்த வீடியோ மேபி வேஸ்டாக இருந்துக்கலாம், பட் அடுத்த வீடியோவில் அந்த கண்டினியூஸாக வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி நான் அப்படியே போகலான்னு இருக்கேன். எவ்வளோ ஃபாலோ பிடிச்சிட்டு என் கையை பிடிச்சிட்டே வரதுக்கு இல்லையா நீங்கள்? நான் ரெடி, நான் வண்டி எடுத்துட்டேன். ஆமாம் போகலாம்.